இது இருக்கிற இந்த டாப் 5ல பாத்தீங்கன்னா இவர்தான் சின்ன வயசு. சோ இந்த வயசுல இவ்வளவு டேலண்ட் பேசினா உள்ளுக்குள்ள போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம். சோ ஏதாவது ரூட்ல அடிக்கணும், ஆனா நடக்க மாட்டேங்குது. செங்கல் கூட புடுங்க முடியாது, இத கூட டச் பண்ண முடியாது. தனுஷை பொறுத்த மட்டும் அவருடைய படங்கள் பேசப்படும். வரப்போற குபேரா கூட பாத்தீங்கன்னா உண்மையிலே தனுஷ் பிச்சிருக்காரு படத்துல. நாகராஜனா சொல்லவே வேணாம். சோ அவரும் இவரும் இந்த காம்போ சேரும்போது இன்னும் வேற லெவல். உண்மையிலே தனுஷ் அவர்களோட மார்க்கெட் தமிழ் சினிமாவை தாண்டி மற்ற இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு சார். கமலஹாசன் அவர்களே இந்திக்கு போய் பண்ண முடியாம ரிட்டர்ன் ஆனவர். ஃபேஸ் கட் அவருக்கு எல்லா லாங்குவேஜுக்கும் செட் ஆகிற ஒரு ஃபேஸ் கட். சில பேர் சொல்லுவாங்க விஜய் எடுத்த சிவகார்த்தியன், அஜித் எடுத்த அவர் பிடிப்பாங்களா அப்படின்னு. ஆனால் தனுஷ் அவர்கள் ரஜினி சாரோட இடத்த அந்த சீட்ல உட்கார போறக்கூடிய தனுஷ் மட்டும் தான் அழைச்சு சொல்லுவேன். ஐஸ்வர்யா தனுஷும் கொஞ்சம் அடமட்டா இருந்ததுனாலதான் அந்த பிரிவினை டைவர்ஸ் வாங்கினாங்க. ஆனா ஐஸ்வர்யா மேல தனுஷ் எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கா தெரியுங்களா? அவ்வளவு லவ் வச்சிருக்காரு. மீண்டும் இணையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா அதை விட ஒரு அன்பு ஒரு அணைப்பு ரஜினி சாருக்கு எதுவுமே இருக்காது. வடசென்னை 2க்கு அபிஷியல் அப்டேட் தனுஷே கொடுத்திருக்காரு. சோ நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சூடான அப்டேட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த கூட்டணி உருவாகுது. இந்த வடசென்னை 2ல தனுஷ் பண்ணுனா மட்டும்தான் அந்த படத்தை பாக்குறது மாதிரி இருக்கும். அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் சினிமா ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். குபேரா படத்தோட ஆடியோ லான்ச் பயங்கர பிரம்மாண்டமா நடந்துச்சு. தனுஷ் அவர்கள் டோட்டலா வேற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்காரு. ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு மிலிட்டரி மூவிக்கு ரெடி ஆகுற மாதிரி தான் இருக்காரு. ஆனா அது எந்த படத்தோட கெட்டப்னு எனக்கு தெரியல. சோ அப்படி இருக்கும்போது சூப்பரான லுக்ல இருந்தார். சோ அந்த லுக்கையும் தாண்டி அவரோட ஸ்பீச்சுக்காக அவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஸ்பீச்சுக்கான ஒரு ஃபேன்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. ரஜினி அவர்களோட ஸ்பீச்சுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, விஜய் அவர்களோட ஸ்பீச்சுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, தனுஷ் அவர்களோட ஸ்பீச்சுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பயங்கரமான ஒரு பேச்சா இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு ஃபயரான ஒரு பேச்சா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு அசுரன் மோடுக்கு போயிட்டாருன்னே சொல்லலாம். என்ன நிறைய பேர் தாக்குறாங்க, என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு செங்கலை கூட நகர்த்த முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையில வச்சு எனக்காக என் ஃபேன்ஸ் எப்பவுமே என் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ரஜினி சார் எந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசுனா எப்படி இருக்குமோ அதை தான் நேத்து தனுஷ் அவர்களுடைய பேசின பேச்சுல நான் உணர முடிஞ்சது. ஒரு மனுஷனுக்கு கோவமே வராதுங்க. கோவம் வந்ததுன்னா அதை அடக்கவே முடியாது. அவரை சும்மா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. எங்கே தவறு நடந்தாலும், யார் எந்த நடிகை யாரோட போனாலும், டைவர்ஸ் பண்ணாலும் அதுக்கு முதல் காரணம் தனுஷ் அப்படிங்கிறாங்க. இது மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அதை தனுஷ் என்ன பண்ணுவார்? அந்த நடிகை விவகாரத்தை பண்ணிட்டு போய் அது வேற யாராவது லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி போச்சுன்னா அதுக்கு பொறுப்பு இவர் எப்படி ஆக முடியும்? எதற்கு எடுத்தாலும் தனுஷ் 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 அப்படின்னா ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்க முடியும்? இன்னைக்கு அவர் இருக்கிற ஸ்டேஜ் வேறங்க. அவருடைய லெவல் இன்னைக்கு வேற. மற்ற நடிகர்களோட அவர் பன்முகமும் கொண்ட ஒரு கலைஞரா இன்னைக்கு ஏகப்பட்ட லெவலில் இருக்காரு. ஒரு ஸ்கிரீன் பிளே டைரக்டர், ஸ்டோரி டைரக்டர், லிரிக் டைரக்டர், சிங்கரு, ஸோ டைரக்டர், அப்புறம் ஒன் ஆஃப் த அவருடைய சோலோ படங்களுக்கு அவர் ப்ரொடியூசர். ஸோ மற்றவர்களையும் ஹீரோவாக்கி பண்ற ஒரு ப்ரொடியூசராக இருக்காரு. ஸோ ஹாலிவுட் ஸ்டாராகவும் ஆயிட்டார் இப்போ. ஸோ இவ்வளோ வேலைகள் அவர் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் பத்தாம சாப்பிட்டு சாப்பிடாமையும் ஓடிட்டு இருக்காரு. அவருக்கு பிரச்சனையே நிறைய இருக்கு. ஃபேமிலி பிரச்சனை, பசங்க பிரச்சனை, இவ்வளோ இதையும் ஒரு மனுஷன் தாங்கிக்கிட்டு அவருடைய வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு 24 ஹவர்ஸ் ஓடிட்டு இருக்காரு. ஸோ 24 ஹவர்ஸுமே 10 மணி தெரியல அவருக்கு. இப்படி இருக்கிற ஒரு மனுஷனை போயிட்டு சும்மா கொட்டிக்கிட்டே இருந்தா உண்மையிலே வேற மனுஷனா இருந்தாலும் நேரம் பிளாஸ்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இவருக்கு தொட்டி ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணி நேத்து அவருடைய கோபத்தை பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகே சார், ஏன் இந்த மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்காங்க? என்ன காரணமா இருக்கும்? அதாவது சில நேரங்களில் சினிமாவில் கேஷுவலாக பேசுறது, சில பார்ட்டியில் சந்திக்கிறது, இந்த விஷயங்கள் இருக்கும்போது க்ளோஸாக இருக்கும்போது அங்கே சில புகைப்படங்களையும் வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க ஒரு நட்பின் ரீதியாக க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அதை தவறதாக பிரசுரம் பண்ணுறது. இதுக்குன்னு ஒரு குரூப் பழைய ஆர்டிஸ்ட், சிங்கர் இவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை காசு கொடுத்து பேச வைக்கிறாங்களா என்னன்னு புரிய மாட்டேங்குது. தனுஷ் அடிங்க, தனுஷ் அடிங்க, தனுஷ் அடிங்க. ஸோ அதனால இந்த தவறுகளுக்கு காரணம் தனுஷா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ நேற்று அவருடைய ஸ்பீச், அவருடைய ஆக்ரோஷம், இந்த கோபம் நியாயமானது. ஸோ பிளாஸ்ட் ஆயிட்டாரு. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஸ்பீச்சுமே இந்த மாதிரி பயங்கரமா பேசுறாரு, படத்தோட ப்ரொமோஷனுக்கு அது இன்னும் வேற லெவல்ல யூஸ் ஆயிடுது. ஆனா அவரை பத்தி தப்பான அந்த ஃபேக் நியூஸ் பரப்புறது, அவர் தாக்கி பேசுறது அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்றாங்க. ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? அது தனுஷ்க்கு தேவையில்லைங்க. அவரு பல சாதனைகள் படைச்சிட்டாருங்க. ஒரு அசூரன் படம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட பண்ண சொல்லுங்க. ஆஃப் கே ஷர்ட்டை போட்டு ஓல்டு கெட்டப்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் அடிச்சு தூள் பண்ணியிருக்காரு.
மாரி செல்வராஜுடைய அந்த ஸ்கிரிப்டில் அவர் பண்ணார்னா அவருடைய லெவலே வேற. ஸோ வெற்றிமாறன் ஸ்கிரிப்ட்னா அதனுடைய லெவலே வேற. பல படங்களுடைய ஸ்கிரிப்டில் இந்த வயசில் இந்த கேரக்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இது தேவையில்லாமல் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இவருடைய படங்களுக்கு ப்ரொமோஷனுங்கிறது இந்த ஒரு என்ன சொல்ல லோ கிளாஸ் ஒரு தாட்டை வச்சுட்டு அவர் டிராவல் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அவருடைய படங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணும். கரெக்ட். ஸோ ராயன் எடுத்துங்க, அழகான ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சு ஸோ அதுக்குள்ள ஒரு கதையை டிராவல் பண்ணி 50வது படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்தார் இல்லை. ஸோ ஒரு பொல்லாதன் எடுத்துங்க, அழகாக லைட்டான ஒரு மேட்ரு, ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கொடுத்தார். ஸோ அசூரன், கர்ணன், இது பார்த்தீங்கன்னா ஆடுகளம், ஸோ நேஷனல் அவார்டு வின்னர். இப்படி அவர் அதாவது அவருடைய கேரக்டர்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் வேவே வந்து வேற லெவல். ஸோ இந்த மட்டமான ஒரு தாட்ஸில் இப்படி ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு பேசி டிராவல் பண்ணுங்கிற அவசியம் தனுஷ்க்கு இல்லைன்னா நான் அடிச்சு சொல்லுவேன். ஆனா இந்த மாதிரி ஒரு தாக்கி பேசுறது வந்து அவர் அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு மோட்டிவாவும் இருக்கலாம். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி தாக்கி பேசுறதுனால அவரோட கெரியர் வந்து டவுன் ஆயிடும்னு சொல்லிட்டு மற்ற நபர்கள் நினைக்கிறாங்க. ஆனா நடக்கலையே. அதாவது தனுஷ் அடிக்கணும்னு பாக்குறாங்க. அவருடைய வளர்ச்சி இன்னைக்கு இருக்கிற டாப் வந்து 5ல வந்து அவரு ஒருத்தரா இருக்கார். ஸோ அவர் எப்படியோ அடிக்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு மட்டும் தான் ட்ராவல் பண்றாங்க. அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்காது, டைரக்ஷன் நாலேஜ் இருக்காது. ஸோ ப்ரொடியூசர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் எல்லாமே பண்றாரு. ஸோ இந்த வயசுல சின்ன வயசுல இருக்கிறதுலே வந்து இருக்கிற இந்த டாப் 5ல பார்த்தீங்கன்னா இவர் தான் சின்ன வயசு. ஸோ இந்த வயசுல இவ்வளோ திறமைகளை கொண்டுட்டு இவ்வளோ டேலண்ட் பேசினா உள்ளுக்குள்ள போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம். ஸோ ஏதாவது ரூட்ல அடிக்கணும் அப்படிங்கும்போது வந்து அவர் அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனால் நடக்க மாட்டேங்குது. நேத்தே சொல்லிட்டு ஒரு செங்கல் கூட பிடுங்க முடியாதுன்ட்டு. இதோட மனுஷன் என்ன சொல்ல முடியாது. எனக்கு வந்து ரசிகர்கள் பலம் இருக்கு, மக்களுடைய பலம் இருக்கு, இதுக்கு மேல கடவுளுடைய வந்து ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிறார். ஸோ ஒரு மனிதனுக்கு இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லைங்க. பல பேர் பல விதமா பேசிட்டு போட்டும் செய்யட்டும், தான் வேலை உண்டு தன் இதுன்னு சொல்லிட்டு ரூட்ல அவர் பாட்டு தனியா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்புறம் தேவையில்லாம ஒரு இந்தி நடிகை கூட இவர் நேஷனல் அவார்டு வாங்கினவர் அப்படின்னு சொல்லி தனுஷ் பேரை சொல்லலே தவிர பட் அவரு தான் அப்படிங்கிறது மாதிரியான விஷயத்த வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா அந்த நடிகரும் தனுஷ் கிடையாது, வேற ஒரு நடிகர், நம்மளும் பேர் சொல்ல விரும்பல. சில தனக்குன்னு ஒரு புதுசா சில பாதையில போட்டு டிராவல் பண்ணவங்க. பட் அவரா இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க பேசுற பாக்கல போற பாக்கல லேசா தூக்கி விட்டு போயிட்டு ஒரு பிரச்சனை கிளப்பிடுவோம் அப்படி கூட பேசுறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தனுஷை பொறுத்த மட்டும் அவருடைய படங்கள் பேசப்படும். அதுக்கு உதாரணம் நிறைய படங்கள் சொல்லலாம். வரப்போற குபேரா கூட பார்த்தீங்கன்னா அந்த தனுஷை வந்து வேற ஒரு கோணத்துல நீங்க பார்க்கலாம். ஓகே சார், அந்த படத்துக்கு மேல பயங்கர எதிர்பார்ப்பு 4 நாள் கூடிக்கிட்டே இருக்கு. ஜூன் 20 படம் ரிலீஸ் ஆக போகுது. உண்மையிலேயே தனுஷ் அவர்களோட மார்க்கெட் வந்து தமிழ் சினிமாவை தாண்டி மற்ற இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு சார். ஹிந்தில எல்லாம் தனி வேல்யூ இருக்கு சார். கமலஹாசன் அவர்களே ஹிந்திக்கு போய் பண்ண முடியாம ரிட்டர்ன் ஆனவர். ஸோ ரஜினி சார் 7-8 படம் பண்ணாங்க. இங்கே இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவங்க. ஸோ அதனால இவருடைய அந்த பார்வை வந்து எல்லா லாங்குவேஜ், இந்திய லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜுமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கட் அவருக்குன்னு எல்லா லாங்குவேஜுக்கும் செட் ஆகிற ஒரு ஃபேஸ் கட். நான் அன்னைக்கு நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரஜினிகாந்த் இடத்த சில பேர் சொல்லுவாங்க விஜய் எடுத்த சிவகார்த்தியன், அஜித் இடத்த அவர் பிடிப்பாங்களா அப்படின்னு. அது எது பிடிக்கிறாலும் இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் தனுஷ் அவர்கள் ஸோ ரஜினி சாரோட இடத்த அந்த சீட்டில் உட்கார போறக்கூடிய தனுஷ் மட்டும்தான் அழைச்சு சொல்வேன். நான் அந்த அளவுக்கு ஒரு எல்லா டேலண்ட்டுமே இருக்கு. ஸோ இப்போ தனுஷ் வந்து ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு. இப்போ அதுக்கு ஸோ பேன் இண்டியா ஆர்டிஸ்ட், பேன் இண்டியா ஹீரோ. இப்போ அவரோட நடிக்கிறதுக்கு நிறைய ஹீரோயின்ஸும் சரி மற்ற லாங்குவேஜ் ஹீரோக்களும் சரி ஸோ தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகரை வந்து எக்காரணத்து கொண்டும் அடிக்கவே முடியாது. தனுஷோட அவர் சொன்னது மாதிரி இதை கூட டச் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். ஓகே சார், ஒரு மனுஷனுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லைஃபும் முக்கியம், அதே மாதிரி பர்சனல் லைஃபும் முக்கியம். ஆனா மெயினா ப்ரொஃபஷனலை விட பர்சனல் லைஃப்ல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அப்படின்னா அவனோட எல்லா ஆக்டிவிட்டிஸுமே வந்து தடுமாறும், ஃபோக்கஸ் பண்ண முடியாது நிறைய விஷயங்கள். ஸோ தனுஷ் அவர்கள் பர்சனல் லைஃப்லயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மீண்டும் அவரோட பர்சனல் லைஃப்ல ஐஸ்வர்யா அவர்கள் கூட சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. காரணம் வந்து யாத்ரா தனுஷோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அந்த கிராஜுவேஷனோட இதுக்கு அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ப்ரௌட் பேரண்ட்ஸ்ன்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு. ஈவன் ரஜினி அவர்களும் வந்து ஷேர் எல்லாம் பண்ணிருக்காரு. ஸோ மீண்டும் இணைவார்களா மாட்டார்களா? கண்டிப்பா இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் நீங்க ஒதுக்கி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு தகப்பனா அவருக்கும் நிறைய சோகங்கள் இருக்கு. அழுகை வரும், சிரிப்பு வரும், எல்லாமே வரும். தன்னுடைய பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ எந்த ஒரு பேரண்ட்டுமே.
அப்படிதான் ரஜினி சாரும் நினைச்சு தனுஷ் நேரடியாவே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. பட் ஒரு சூழ்நிலை தான், ரெண்டு பேரும் வந்து ஐஸ்வர்யாவும் தனுஷும் கொஞ்சம் அடமட்டா இருந்ததுனாலதான் அந்த பிரிவினை வந்து டைவர்ஸ் வாங்கினாங்க. இப்ப அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு கோர்ட் வந்து திருப்பி நீங்க இனிமேல் ஒண்ணு சேர வேண்டாம்னு பேப்பர் எழுதி ஸ்டாம்ப் போட்டு கொடுக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது. மனசு திரும்பி ஒண்ணு சேர்ந்தா ஒண்ணுதான். இந்த கோர்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னா அதை கூப்பிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறாங்க கிடையாது. கோர்ட்டும் கவுன்சிலிங் பண்றது 1 இயருக்கு நீங்க நல்லா இருங்கன்னா அவங்களும் வந்து எல்லாமே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதுக்கு மீறி சில விஷயங்கள் நடக்குது, அதை தவிர்க்க முடியல. அப்படிதான் தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா நடந்தது. ஆனா ஐஸ்வர்யா மேல தனுஷ் எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காரு தெரியுங்களா? அவ்வளவு லவ் வச்சிருக்காரு. அவ்வளவு ஒரு டீப் லவ். பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல அவங்களோட காதல் எப்படி இருந்தது? தனுஷ் வந்து ஐஸ்வர்யாவை ரொம்ப விரும்பி டே பை டே வந்து சொல்ல போனா துரத்தி லவ் பண்ணாருன்னே சொல்லலாம். அவ்வளவு லவ் பண்ணார். சரிங்களா? நல்ல பேர். ஆக்சுவலா பசங்க கூட பாருங்க அவ்வளவு கியூட்டா, யாத்ராவும் சின்னவனு பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூட்டா. அது எஜுகேஷன்ல வந்து 2 பேர் ஒன்னு சேரும் நமக்கே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. தனுஷ் ஐஸ்வர்யன் மீண்டும் சேர்ந்தா நல்லா இருக்கும். இதுவரை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு டைவர்ஸ் வாங்கி அவங்க. இது வரைக்கும் தனுஷ் வேற எந்த பொண்ணோட லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காரா, வேற கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரா, வேற எந்த பொண்ணு கூட போய் லிவிங் டுகெதர்ல இருக்காரா? எதுவுமே கிடையாது. அவர் உண்டு ஒரு வேலை இருக்காரு. ஸோ பசங்களுக்காக இப்போ 2 பேருமே ஃபீல் பண்றாங்க. மீண்டும் இணையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரஜினி சாரும் ரொம்ப சந்தோஷமா அவரு ஷேர் பண்ணிருக்காங்க. இது 2 பேரும் சேர்ந்துட்டா அதை விட ஒரு அன்பு வந்து ஒரு அணைப்பு வந்து ரஜினி சாருக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐஸ்வர்யாவை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் வந்து அவங்க ஒரு பக்கம் லவ் பண்ணா கூட ஸோ முறைப்படி வந்து ரஜினி சாரோட நாலேஜுக்கு போய் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேளம்பாக்கம் பண்ண வீட்டில் போய் ரஜினி சாரை பர்சனலா தனுஷ் சார் பார்த்துருக்காரு. பார்த்து நான் அதாவது தனுஷுங்கிறது ஐடி தேவையில்லை, ரஜினி சாருக்கு தெரியும் தனுஷ் ஒரு ஹீரோ அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு அவர் இண்டஸ்ட்ரியில, இந்திய இண்டஸ்ட்ரியில, உலக இண்டஸ்ட்ரியில வந்து ரஜினி சார்னா யாருன்னு தெரியும். ஸோ நம்ம என்ன லவ் பண்ணாலும் முறைப்படி ரஜினி சார் நாலேஜை கொண்டு போகணும்னு சொல்லி தனுஷ் அவர்கள் கேளம்பாக்கம் வீட்டுக்கு ரஜினி சார் எப்போ வருவார் எப்போ போவார்னே தெரியாது. வேற ஷூட்டிங்கில் பார்க்கலாம், இங்கே பாய்ஸ் கடையில் பார்த்தா கூட ஃப்ரீயாக பேச முடியாது. அண்ணா வீட்டிலனா ரஜினி சார் ஃப்ரீயாக இருப்பாங்க, பேசலாம்னு சொல்லி தனுஷ் சார் பல நாட்கள் மேரேஜுக்கு முன்னாடி கேளம்பாக்கத்துக்கு போய் நேரடியாக அலைஞ்சிருக்காரு. அப்படி போய் வெயிட் பண்ணி பார்த்து ரஜினி சார் இன்னைக்கு வருவாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு வெயிட் பண்ணி ஒரு பீரியட்ல ரஜினி சார் வரும்போது முன்னாடியே போய் கூடவே கேட்லேயே இருந்து ரஜினி சாரை பார்த்து பேசி தன்னுடைய மனசில் இருக்கிற அந்த விஷயங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணி அதற்கு பிறகு ரஜினி சாரை யோசித்து ஐஸ்வர்யாவங்கிட்ட எல்லாம் சொல்லி பண்ணும்போது தான் இது எல்லாமே சேர்ந்து ஃபேமிலியில் நடக்கப்பட்ட ஒரு கல்யாணம் தான் அது. ஸோ தனுஷ் அவ்வளோ வந்து ஐஸ்வர்யா லவ் பண்ணா கூட முறைப்படி அவங்க பேரண்ட்ஸ்ட்டு ரஜினி சார் லதாமாகிட்டையும் விஷயத்த சொல்லி ஃபேமிலியோட தான் கல்யாணம் பண்ணார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு லவ் இருந்தா ஸோ வீட்டோட தெரிஞ்சு கல்யாணம் பண்ண பாருங்க. ஆனா இந்த பிரிவும் வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கணும் சார். கண்டிப்பா இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒன்னா இருக்கும்போது இந்த ஃபேமிலினா அடிக்கடி சண்டைகள்லாம் வரதான் சார், பிரச்சனைகள் தப்பு. அது இல்லைன்னா ஃபேமிலி கிடையாது, இதெல்லாம் இருக்கணும். அப்படிதான் இருந்தது. ஐஸ்வர்யா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ சொல்ல போனோம்னா யாத்ரா வந்து அடுத்து ஹீரோனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இருக்கான் பர்சனாலிட்டியா. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு 3 வருட வந்து இடைவெளி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக சிந்திக்க வைக்கும். என்ன ஒன்று, அதாவது முன்ன கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நல்லா இருக்கும், வீடு இருக்கு, சாப்பாடு கோடிகளில் பணம் இருக்கு, மன நிம்மதி மட்டும் இல்லைன்னா அந்த வாழ்க்கை கிடையாது இல்லைங்களா. கண்டிப்பாக இப்போ 2 பேருமே சிந்திச்சிருப்பாங்க. ஐஸ்வர்யாவுக்கும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது பணத்தில், இவங்களுக்கு தனுஷும் கிடையாது. பட் அந்த தனிமை அது 2 பேரை சிந்திக்க வச்சிருக்கும், பசங்க லைஃப் இருக்குன்னு யோசிக்க வச்சிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 3 நாளைக்கு நடந்த அந்த 2 பேருடைய சந்திப்பு பயனுடையது. ஸோ அது உண்மையிலேயே பார்க்கறது கண்ணு குளிர்ச்சியாக தான் இருந்தது. ஓகே சார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது குபேரா படத்துக்கு மேல நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருக்குது. படத்தோட பாடல்கள் உண்மையில் நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? நல்லா இருக்கு சார், அருமையா இருக்கு. ஓகே, மொத்தத்துல படமே வந்து ரொம்ப நல்லா தகவல் சார். ஆமா, ஆல்ரெடி வந்து ப்ரிவியூ ஷோ பார்த்தவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க படம் அற்புதமா இருக்கு, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம், நாகார்ஜுனா வேற லெவல் போராட்டம் சொல்லி வேற லெவல். ஸோ உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுல அந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்குமா? கண்டிப்பா இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. டைட்டிலே பாத்தீங்கன்னா குபேரா, உங்களுக்கு அதுவே ஒரு அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து டைரக்டர் வந்து ஆல்ரெடி ரொம்ப ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர் வேற. ஸ்கிரிப்ட் ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே தனுஷுடைய பலதரமான கெட்டப்பில் பார்த்தா என்னவோ ஒரு மெசேஜ் உள்ளுக்கு ஒழிஞ்சிட்டு இருக்குதான் தெரியும் நமக்கு. அதை படம் பார்த்த நண்பர்கள் வந்து ஹைதராபாத்ல இருந்து சில பேர் சொன்னாங்க படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. உண்மையிலே தனுஷ் வந்து பிச்சிருக்காரு படத்துல. நாகார்ஜுனா சொல்லவே வேணாம். சோ அவரும் இவரும் இந்த காம்போ சேரும் போது இன்னும் வேற லெவல். எப்படி நாகார்ஜுனாவும் கார்த்தியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க உங்களுக்கு, அந்த படம் சூப்பர் ஹிட் படம். அதை விட 10 படம் ஹிட் ஆகுது. அந்த அளவுக்கு தனுஷ் விளையாடி இருக்காரு. தனுஷ்கான ஸ்பேஸ் இதுல நாகார்ஜுனா நிறைய கொடுத்திருக்காரு.
ஆக்சுவலா பார்க்க போனா நாகார்ஜுனோட தனுஷ் இதுல விளையாடி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ்ல வந்து இது வந்து மிகப்பெரிய அளவில் தனுஷ்க்கு ஒரு பிரேக் கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். ஓகே சார். நாகார்ஜுனர் இப்போ கூலியில வேற இருக்காரு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2லயும் வரதா ஒரு தகவல் வந்தாச்சு. ஸோ நாகார்ஜுன ஆல்ரெடி தெரிஞ்ச முகம். ஸோ இதயத்தை திருடாதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒன்னிறங்கில ஒண்ணு படம் அந்த படம். ஸோ அதனால அவரும் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோ தமிழ் ஆடியன்ஸுக்கும். ரெண்டு பேரும் சேரும்போது ஸோ அந்த படத்தோட லெவல் வேற மாதிரி இருக்கும். ஓகே சார். குபேரா படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து மத்ததெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு விஷயத்த மட்டும் இப்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வடச்சென்னை 2க்கு வந்து அபிஷியல் அப்டேட் தனுஷே கொடுத்திருக்காரு. வடச்சென்னை 2 வந்து 2026 வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும், அதுக்கான வேலைகள் போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சூடான அப்டேட் கிடைச்சிருக்கு. உண்மையிலே இது வந்து ஃபேன்ஸை பூஸ்ட் அப் பண்றதுக்காக சொன்னாங்களா இல்லாட்டி உண்மையிலே ஆரம்பிக்க போறாங்க? இல்ல ஆரம்பிக்க போறாங்க சார். வெற்றிமாறன் தனுஷுடைய கூட்டணி வடச்சென்னை 2 வந்து அதுக்குன்னா சில நேரங்களில் சில விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு காலதாமதமாகும். அதனால வந்து இது இல்லை இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். கண்டிப்பா இந்த கூட்டணி உருவாகுது. அந்த வடசென்னை 2ல தனுஷ் பண்ணுனா மட்டும்தான் அந்த படத்தை பாக்குறது மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பார்ட் 1ல இருந்து கலக்கியிருப்பார், எந்த அளவுக்கு பண்ணிருப்பார், இறங்கி அடிச்சிருப்பார். அப்படின்னா ஒரு ஹீரோ நான் செட்டுனா கூட அந்த செட்டுல பார்க்கும்போது மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு செட்டு ஜெயில் செட்டப் அதெல்லாம் போட்டு பண்ணும்போது அந்த ஹீரோ தனுஷ் விளையாடி இருக்காரு. வெற்றிமாறன் வந்து தனுஷை வேற லெவலில் கொண்டு காமிச்சார். ஆனா வெற்றிமாறன் அவர்கள் வந்து இப்போ வாடிவாசல் படத்துக்கு பிஸியா இருக்காருன்னு சொல்றாங்க. எப்படி அடுத்த வருஷம் வடசென்னை ஆரம்பிப்பாங்க? ஒன்றும் இல்லை சார். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோவுடைய கால் ஷீட் கண்டினியூஸா ஒரு 3 months கிடைச்சாலே போதும் சார், படத்தை முடிச்சிருவாங்க சார். ஏன்னா பணத்துக்கு பிரச்சனை இல்லை, இவரு ஃப்ரீயா இருக்காரு. ஒரு ஹீரோ டேட் கொடுத்துட்டாங்கன்னா மற்ற கோ ஆர்டிஸ்ட்லாம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லா டேட்ஸ் ஒதுக்கி கையில் கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் 5 months தான் சார் ஒரு படத்தினுடைய டேவே நமக்கு தேவைப்படும் சார். இந்த ஷெடியூல்ல 5 months படத்தை முடிச்சிடலாம். ஒரு 3 months டோட்டல் ஷெடியூல் முடிஞ்சிடும். ஸோ வாடிவாசல் முடிச்சுட்டு வந்த உடனே வந்து வெற்றிமாறன் அதற்குரிய வேலையில ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணியாச்சு இல்லைங்களா. இனிமேல் புதுசா ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ண அவசியமே இல்லை. ஷூட்டிங் மட்டும்தான் பெண்டிங்கா இருக்கு. தனுஷும் இவங்களும் ஓகே எல்லாம் டே பண்ணிடலான்ற அளவுக்கு முடிவு பண்ணாங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதுல வந்து பிரேக் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆல்ரெடி எல்லாமே பேக்கேஜா ரெடியா இருக்கு. ஸோ பேக் எடுத்துட்டு ஊருக்கு போகணும், அவ்வளவுதான் மேட்டர். ஸோ அதனால வடசென்னை 2 வந்து ஆரம்பிக்கிறதா வாய்ப்பு இல்லை. இது ஃபேன்ஸுக்காகவோ சும்மா இந்த படத்தினுடைய பப்ளிசிட்டிக்காகவோலாம் அந்த தாட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே சார். வடசென்னை படம் வந்து எவ்வளவு பெரிய வெற்றி ஆச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து டேனியல் பாலாஜி பண்ணிருப்பாரு. இப்ப வடசென்னை பாகம் 2க்கு வந்து டேனியல் பாலாஜிய பதிலா வேற யாரை போடுவாங்க? ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்குமா? இல்ல அத டேனியல் பாலாஜி வந்து நிறைய படங்கள்ல வந்து அதாவது வாழ்ந்துட்டு போயிருப்பார். கரெக்ட். கமலுடைய படம் வேட்டையாடு விளையாடு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவர் இல்லாதது மிகப்பெரிய ஒரு குறைதான். அந்த இடத்த ஃபில்லப் பண்றது வெற்றிமாறன் தான் ஒரு சாய்ஸ் பண்ணணும். கண்டிப்பா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அந்த வில்லன் யாரா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வைக்கு தெரிய மாட்டேங்குது. அது வெற்றிமாறனுடைய நாலேஜ்ல தான் இருக்கணும். டேனியல் பாலாஜி அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு வந்து வில்லனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணாதான் இவர் விட்டு போன இடத்த அவர் ஃபில்அப் பண்ண முடியும். ஓகே சார். பட் அவருக்கு பண்ண போறதுக்கு மிகப்பெரிய கிரெடிட்டா இருக்கும். டேனியல் பாலாஜியோட நல்லா பண்ணிருக்காரான்னு ஒரு வார்த்தை சொல்ல வைக்கணும் அவர். ஸோ அது யாருங்கிறது தெரியல, பொறுத்து பார்க்கலாம். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.